தம்புள்ளையில் நேற்றிரவு மழையால் பாதிக்கப்பட்ட 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியை இலங்கை 14 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலமாக 3 போட்டிகள் கொண்ட தொடரை தசுன் சாணக்க தலைமையிலான அணி 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. அது மாத்திரமன்று இலங்கை அணி 14 ஆண்டு கால வறட்சியை இந்த வெற்றியுடன் முடிவுக்கு கொண்டு வந்தது. மழையால் ஓவர்கள் குறைக்கப்பட்டு 12 ஓவர்கள் என்ற நிலையில் ஆர்வமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீசுவதற்கு தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்பாட்டம் செய்த இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 12 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் அதிரடியாக 160 ஓட்டங்களை குவித்தது. தசுன் சாணக்க அதிகப்படியாக 9 பந்துகளில் 5 சிக்சர்கள் அடங்கலாக 34 ஓட்டங்களை விளாசினார். அவருக்கு அடுத்தபடியாக குசல் மெண்டிஸ் 16 பந்துகளில் 30 ஓட்டங்களை எடுத்தார். பின்னர் 161 ஓட்டம் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 148 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. பாகிஸ்தான் அணி தலைவர் சல்மான் அலியா 12 பந்துகளில் 45 ஓட்டங்களை அதிகப்படியாக எடுத்தார். பாகிஸ்தானின் விறுவிறுப்பான இந்த போட்டித் தொடரில் முதல் 4 ஓவர்களுக்குள் சல்மான் அலியா 3 சிக்சர்களையும் 5 பவுண்டரிகளையும் விளாசி இலக்கை 101 குறைத்தமை விசேட அம்சமாகும். பந்து வீச்சில் இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களான மதீச பத்ரான மற்றும் எசான் மலிங்கா ஆகியோர் இறுதியில் 2 நேர்த்தியான ஓவர்களை வீசி பாகிஸ்தான் அணியை இலக்கினை அடைய முடியாது கட்டுப்படுத்தினர். முன்னணி சுழற்பந்து நட்சத்திரமான வனிந்து அசரங்க 35 ஓட்டங்களை வழங்கி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதனால் அவர் போட்டி நாட்டு நாயகனாகவும் தொடரின் நாட்டு நாயகனாகவும் அவர் தெரிவானார். 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக சொந்த மண்ணில் இலங்கை பெற்ற முதல் T20 வெற்றியும் இதுவாகும். 3 போட்டிகள் கொண்ட இந்த T20 தொடரின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதன் பின்னர் நடைபெறவிருந்த 2வது T20 போட்டியானது மழையால் பாதிக்கப்பட்டு ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. அடுத்த மாதம் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து நடத்தும் T20 உலக கிண்ணத்துக்கான இரு அணிகளின் ஆயத்தத்துக்கான ஒரு பகுதியாகவே இந்த தொடரும் அமைகின்றது. பாகிஸ்தான் தனது அனைத்து உலக கிண்ண ஆட்டங்களையும் இலங்கையில் விளையாட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.